வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் செய்வோம். அவருடைய நாமத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்வு, வசதி, வளம், நலம், சுகம் என்ன என்பதை குறித்து நாம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். கிறிஸ்தவன் கிறிஸ்தவை உடையவன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் கிறிஸ்தவை உடையவள். அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கையெத்திக்கு சொல்லுங்க, கிறிஸ்து இல்லாதவள் ஜீவன் இல்லாதவள், நடைபெணவான வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துநாதர் என் வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, வாழ்வு உண்டாயிருக்கின்றது. இந்த வாழ்வை தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் வால்யூம் குறைச்சிங்கம்மா மைக்கே. இந்த வாழ்வை தந்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இவ்விதமாக சொன்னார், அவர் சீஷன்மார்களை இந்த பூமியிலே ஊழியம் செய்ய அவர் அனுப்பின போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல பிணியாளிகளை நீங்கள் சொஸ்தமாக்குங்கள். சொல்லுங்க, பிசாசுகளை துரத்துங்க, என்னுடைய நாமத்தில் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை திருத்துங்க. அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளை போதித்து, என்னுடைய கட்டளைகளை போதித்து அவர்களை நீங்கள் சீஷர்களாக மாற்றுங்கள். கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது உயிரோடு இருக்கிற மீனுக்கும் செத்து போன மீனுக்கும் வித்தியாசம் இருக்கும். செத்து போன மீன் என்ன பண்ணும்? அதே இடத்துல இருக்கும், தண்ணி போகிற மாதிரி போகும். எதிர்நீச்சல் போடையான் உயிருள்ள மீன். பைபிள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். தில்லு இருந்தா சொல்லு, பக்கத்தில் கை கொடுங்க. தில்லு இருந்தா வாழலாம், இல்லைன்னா வாழாத. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகம் ஒரு போராட்டம். பைபிள் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்ததுனால நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கிறிஸ்துவை மையமாய் வைத்து வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் போதனைகளை மையமாக வைத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவை பின்பற்றி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவை மையமாக வச்சு வாழணும், இயேசுனுடைய போதனைகளை மையமாக வச்சு வாழணும், இயேசுவை பின்பற்றி வாழணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? இவங்க நிரந்தரமாக வாழ்வாங்க, நிலையாக வாழ்வாங்க, அவரோடு கூட வாழ்வாங்க. ரெடி? 1 2 3 4. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எத்தனை பேர் ரெண்டு கையெட்டதுறீங்க? எத்தனை பேர் ரெண்டு கையெட்டதுறீங்க? எல்லாரும் எட்டது கை. பிரைஸ் தி லார்ட். பால் மட்டும் தான் எல்லாரும் எட்டதுங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. ரெடி? 1 2 3 4. வானத்துக்குள்ளே மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. எல்லாரும் எழுதலாமா? எல்லாரும் எழுதலாமா? எல்லாரும் எழுதுங்க. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு,
அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நான் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் உண்மையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சேவேனை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சேவேனை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூவிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்லா ரெண்டு கைய நல்லா தட்டு சொல்ல பார்க்கலாம். சத்தமா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல நல்லா கை குலுக்கி சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கையை குலுக்கி சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், மனுஷருக்குள்ளே வல்லமையுள்ள ஒரு நாமம். ஹல்லேலூயா. உட்காருங்க. நம்ம போடுற நாமம் வேற. சொல்லுங்க, நம்ம போடுற நாமம் வேற, ஆண்டோடைய நாமம் வேற. நமக்கு ஜெப ஆவி இல்லைன்னு சொன்னால் வேற ஆவி நம்மளை வந்து பிடிக்கும். சொல்லுங்க, ஜெப ஆவி இல்லைன்னா வேற ஆவி நம்மளை பிடிச்சிக்கும். எத்தனை பேர் ஆவி பிடிக்கிறீங்க? ஆஹா, உங்களுக்கு ஆவி பிடிக்க சளி தோஷம் நம்ம விட்டு போனோம்னா ஆவி பிடிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அது இது சளி தோஷம் ஜலதோஷம் தான் மாற்றும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வார்த்தை எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் மைண்டில் விடுதலை இல்லை, ஹார்ட்டில் விடுதலை இல்லை, பாடியில் சோல் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை இல்லை என்றால் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் 2 choices are great choices. 2 தெரிந்து கொள்ளுதல் விசேஷமானது. ஒன்று நல்ல இறைவனை தெரிந்து கொள்வது. பக்கத்தில் சொல்லுங்க, நல்ல கடவுளை தெரிந்து கொள், நீ அவரை மாதிரியே வாழ்வ. நல்ல லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுங்க. என்ன வெங்கடேஷ்? நல்ல மனைவியரை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டுமானால், நாம் நலம் பெற வேண்டுமானால், இந்த நல்ல 2 கருத்துக்களின் வாழ்க்கையை நீங்கள் அப்பியாசப்படுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம சரிப்படுத்தவே முடியாது, யாரையும் சீர்படுத்த முடியாது. ஆண்டவர் மட்டுமே சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார், பலப்படுத்துவார். அவர் நம்மை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? சில பேர் கையை தூக்க மாட்டேன்றீங்க, இன்னும் மனம் திரும்பலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. பத்தலையா? சக விசுவாசிகளே,
நம்முடைய வாழ்க்கையில் நோய் இல்லாமல், பேய் இல்லாமல், வியாதி இல்லாமல் சுகமாக வாழ வேண்டுமானால் இயேசு நம்மோடு வாழ வேண்டும். அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசுவை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அவர் நமக்கு அடிச்சுவடுகளை, மாதிரியை பின்வைத்து சென்றிருக்கின்றார். அன்போடு கூட வேண்டுகிறேன், இயேசு மட்டுமே நம்முடைய தலைவராக இருக்க வேண்டும். 2 கையை மேலே தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கிறிஸ்ட் அலோன், வேர்ட் அலோன். ஆண்டவர் மட்டுமே, அவர் வார்த்தை மட்டுமே என் வாழ்வாக மாறட்டும். வேதாகமத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. நீ திரும்புங்க, வேதத்துக்கு திரும்ப. யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் கொண்டு வந்திருக்கு மட்டும் தயவு செய்து பைபிளை கையில் எடுங்க பார்க்க. திருப்புங்க, பைபிள் எடுத்து வந்து திருப்புங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அற்புதம் நடக்குது. 4ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை பாருங்களேன். இங்க வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 13 இருந்து வாசிக்கலாம். 13 இருந்து 20 வரை வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், அப்படின்னா என்னங்க? பேதமை என்று சொல்லும் போது வெகுளித்தனமானவர்கள், புரியாதவர்கள், அவளால் தங்களுடைய வாழ்க்கை எதுவும் விளங்கை கொள்ள முடியாதவர்கள், ஏனென்றால் பாமர மக்கள். பாசிமா, பேதுருவும் யோவானும் இன்னவர் என்று அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு, எல்லாரும் நல்லா கையை தட்டி சத்தமா சொல்லுங்க. பேதுரு யோவானோ பேசுகிற காரியத்தை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். பக்கத்துல கை சொல்லுங்க, நீ இயேசு கூட இருக்கிறியா? பைபிள் இங்கே நம்ம கற்றுக்கொடுக்கிற போதனை என்ன? இவர்கள் இயேசுவோடு கூட. உம்மோடு நான் இருந்தா இயேசையா உம்மை உலகமெல்லாம் மாயைதான் ஐயா, உலகமெல்லாம் மாயைதான் ஐயா. மோடு வாழ்வு நிஜம்தான் ஐயா. இந்த பாட்டு எழுதின அருமையான பாஸ்டர் ஜான்ராஜ் அவங்க இறந்துட்டாங்க. அவர் கதா காலட்சேபம் நடத்தினா அநேக கிறிஸ்தவ எரியாத மக்கள் எல்லாம் இந்த பாடலை கேட்டே ஆண்டுக்குள்ள வந்துடுவாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்து ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். ஹல்லேலூயா. பேதமையானவர்கள், படிப்பறியாதவர்கள், ஆனால் இவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். வாசிமா, சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களால் இடமில்லை. அப்பொழுது அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டார்கள். தங்களுக்குள்ளே அவர் சிந்தனை பண்ணிக்கொண்டு, எத்தனையோ விசுவாச மக்கள் தங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு தியாகம் செய்து கொண்டிருக்கார்கள். என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். என் நிமித்தம் நீங்கள் துன்பம் வரும்போது நம்மளோட இயேசு விட்டு ஓடிடும். நல்லா இருக்கும்போது இயேசு விட்டு வந்துடும். தெரியுமா? புருஷன் நல்லா இருக்கும்போது குடும்பமா வாழ்றது,
புருஷனுக்கு என்ன ஒரு வியாதி வந்து பிறகு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க உங்க கிட்ட போய் நான் எங்க அம்மா கிட்ட ரொம்ப நல்ல வாழ்க்கையில. ஆனா சர்ச்சில் வந்து சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கும் வரையில் நான் ஒண்ணு விட்டு. அந்த வார்த்தை உண்மையா? எத்தனை பேர் சர்ச்சில் நீங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்க நினைச்சு பாருங்க. உங்க மனசு, எண்ணம், சிந்தனை, உங்க உடல் ஆரோக்கியம் உங்க கணவரோடு இருக்குதா, உங்க புருஷனோடு இருக்குதா, மனைவியோடு இருக்குதா, யோசித்து பாருங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்ம யோசிக்கிறது. அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவோடு வாழ்றது வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய விசுவாச மக்கள் வாழ்க்கப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. இப்ப இவங்க 2 பேரையும் யோவானையும் பேதுருவையும் சங்கத்திலே, கனகரை சங்கத்திலே கொண்டு நிறுத்தி இவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. பாசமா, இந்த மனுஷனை நாம் என்ன செய்யலாம்? ஜெயில போடலாமா, அடிச்சு ஓய்ச்சு விரட்டலாமா? ஆனா இப்ப அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. பாசிமா, எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் நடந்திருக்கிறது. அது இயேசுவின் நாமத்திலே அந்த அற்புதம் நடந்திருக்கிறது. கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அற்புதம் நடந்தது? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. தப்பாடியை பார்த்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. எப்படி சொல்ல முடியும்? இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடந்துச்சு. இந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத முடியாத மக்கள் என்ன யோசிக்கின்றார்கள்? வாசிமா, இதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆகிலும் இந்த நாமம், இந்த இயேசு வல்லமை, அவர் செய்த அற்புதங்கள் அதிகமான ஜனத்துக்குள்ளே பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் கையத்துக்கு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கையத்துக்கு சொல்லுங்க. இந்த நாமத்தை குறித்து கையத்துக்கு சொல்லுங்க. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அதான் பிரச்சனை. இவர் எல்லாரோட மேலான நாமோட வேறா இருக்காரு. 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சகலருடைய முழங்கால்களும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லாருடைய முழங்கால்களும் முட்டி போடணையா இயேசுவின் நாமத்துக்கு மேல சொல்லுங்களேன். சில சமயங்கள்லாம் பேய் பிசாசு ஓடும்போதெல்லாம் பார்க்கணுங்க. இயேசுவின் பேர் சொன்னா, கிறிஸ்து பேர் சொன்னா ஓடுறது மட்டும் நான் முட்டி போட்டுருங்க. என்னை விட்டு நான் போயிடுறேன், அது முட்டி போடுது. எது? நீ முட்டி போடுறிய? பாஸ்டர், என் முட்டி கொஞ்சம் கஷ்டம் பாஸ்டர், எனக்கு சுகர் பாஸ்டர், வரமாட்டேன் பாஸ்டர் முட்டி போடுறதுக்கு, முட்டி வலிக்குது பாஸ்டர். எத்தனை பேர் முழங்கால் படிக்கிற அனுபவம் உண்டு? நான் வந்து சப்பலாங்கல் போட்டு உக்காரன்னு சொல்றதுக்கு என்ன சொல்ல வராரு? உடல் ஆரோக்கியமாக வாழ்கிறேன் பாஸ்டர். இன்னைக்கு நிறைய பேர் உட்கார முடியாது பாருங்க. சில பேர் உட்காந்து எழுந்துக்க முடியாது, எழுந்தா உட்கார முடியாது, நிற்கிறது கூட பண்ணிடலாம், எழுந்தா உட்கார முடியாது, கம்ப்ளைண்ட். ஆனால் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்காக முடங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் முழங்கால் படியிட்டு விண்ணகத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. இந்த வலிகள், இந்த வேதனைகள், இந்த வியாகுலங்கள் ஆண்டவரே, துயரங்கள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. மும்முறை முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி மன்றாடினார். விசுவாசிகளே, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற அனுபவத்தை கற்றுக்குங்க. அல்லேலூயா. நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், ஆனால் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன், ஏய் முட்டி போடு முட்டி போடு. அது எப்படி முட்டி போடும்? நீ முட்டி போடல, நான் முழங்கால் படிடலாம், அது எப்படி போடும்? அது அது நம்மளை பார்த்து. ஆசிமா,
இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து இது முதல் நீங்க ஒருத்தரை கூட இயேசு பத்தி பேசக்கூடாது. அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து பேதுருவையும் யோவானையும் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் கொஞ்சம் கூட நீ பேசக்கூடாது, எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். என்னவா? பேசக்கூடாது, அவருடைய போதனைகளை நீங்க சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். நம்ம என்ன செய்திருப்போம்? அப்படியா, சரிங்க, நான் இனிமேல் சொல்ல மாட்டேங்க, நான் இனிமேல் பேச மாட்டேங்க, நம்ம அப்படி பேசியிருப்போம். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க பாருங்க, அருமையான ஒரு டெஸ்டிமனி. சொல்லுங்கம்மா. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சனகரிப் சங்க தலைவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும். எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, உர்ரா பாபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? உங்களுக்கு மனுஷனுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள், என்று நீங்களே கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். எத்தனை பேர் சொல்ல? கீழ்ப்படிதலே உத்தமம். நாங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படிதை விட ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கின்றோம். நாங்கள் கண்டவைகள், நாங்கள் கேட்டவைகள் பேசாமல் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி? ஒரு பிரதர்ஸை நான் கண்டதையும் நான் கேட்குறதையும், சர்ச்சில் என்னெல்லாம் கடவுளை பற்றி பேசப்படுதோ இதெல்லாம் அடுத்தோடு நான் பகிர்ந்து கொள்வேன். விசுவாசியே, இந்த இயேசுவை பிறருக்கு நீங்கள் கொடுங்க, மறக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஒருவரும் என்ன கொடுத்தாலும் மறந்து விடுவாங்க, ஆனால் இயேசுவை கொடுத்தால் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இந்த இயேசு ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமுடையவராக இருக்கின்றார். இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, அவருடைய போதனைகளை நீங்கள் சொல்லக்கூடாது என்பது அவளுக்கு கட்டளை. ஆனால் அப்போஸ்தலர்களாகிய யோவானும் பேதுருவும் இந்த நாமத்தை குறித்த வைராக்கியமுடையவர்களாக இருந்தார்கள். சிறையானாலும் பரவாயில்லை, வாழ்வானாலும் பரவாயில்லை, சாவானாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றோம், அவரை குறித்து நாம் பறைசாற்றுவோம் என்று சொல்லி இருவரும் ஆண்டவருக்காக வைராக்கியமான ஊழியத்தை செய்தார்கள். சென்ற இடமெல்லாம் அவருக்கு சிறப்பாக அவருடைய வார்த்தைகளை போதனை செய்தார்கள். ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இருக்கின்றது. வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்கும் போது எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 20 வாசிங்க. மத்தேயு 28:18, பிலிப்பியர் 2:9-11. ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல. நிறுத்துமா? இம்மையில் மாத்திரமல்ல. எப்படிங்க? இந்த பூ உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும், பரலோகத்திலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும். இதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, வானத்திலும் எனக்கு அதிகாரம் உண்டு, பூமியிலும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 12 எல்லாரும் எடுத்துங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 12 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவரும் இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அல்லேலூயா. பேதுரு சொன்ன சாட்சி தான். என்ன சொல்றா? நான் ரட்சிக்கப்படணும்னு சொன்னான்.
பாதுகாக்கப்படணும்னு சொன்னான், வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால், நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. நம்ம எல்லாரும் வெவ்வேறு விதமான கலாச்சாரத்தில் வந்திருக்கிறோம், வழிபாட்டு முறைகளில் வந்திருக்கோம். யோசித்து பாருங்கள், ஏன் வானத்தில் சொன்னார்? நட்சத்திரங்களை அல்ல, விண்மீன்களை அல்ல, கிரகங்களை அல்ல, சூரியனை அல்ல, சந்திரனை அல்ல. வேதம் சொல்கிறது, பகலை ஆற சூரியனையும் இரவையாளர் சந்திரனையும் உண்டாக்கினவர் நான், எனக்கு அதன் மீது அதிகாரம் உண்டு. கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. வானத்தில் எனக்கு அதிகாரம் உண்டு. மனிதா மனிதா, மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே, நெஞ்சமே நெஞ்சமே. மனிதா, இந்த வாழ்வு நிலையில்லாத வாழ்வு. இந்த மண்ணுக்கு தான் போகும். அது உண்டாக்கின கடவுளாகி என்னை நீ தொழுதுகொள். கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தம் உண்டு என்று சொல்ல வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திலும் பெரியவர், இந்த பூமியிலும் பெரியவர். பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவர் பெரியவர். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துக்கு தாகத்து தண்ணீர் தா என்று கேட்கக்கூடியவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே வந்து அவர்கிட்ட கேட்டிருப்பா. உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரோடு நதிகள் புறப்பட்டு ஓடும். தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சமுத்திரத்தை விட பெரியவர்யா. தண்ணீர் கடவுளா நம்ம வணங்கக்கூடாதுயா. தண்ணீருக்கு உள்ளவன் என்ன பண்றான்? மச்சங்களை இறைவனாக பார்க்கின்றான், கடவுளாக பார்க்கின்றான். என்ன அவதாரமா? எடுத்தார் இவர் அவதாரம். கும்பிடலாமா? கிறிஸ்தவ செய்யலாமா? செய்யக்கூடாது. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமானால், நாம் வாழ வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு உண்டு. அந்த நாமம் நம்மை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தும். வேதம் சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற. நீ சொல்ற, நீயும் உன் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது சகோதரனே சகோதரியே, உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. இதுதான் அழகான கீர்த்தனை பாடல் உண்டு. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. பக்கத்தில் கைக்குள்ள, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ எப்போ? இப்பவே மனம் திரும்பிடு. என்ன மனம் திரும்பினா நாகராஜ்? வயலாவை கூட்டு வந்துடணும், பிள்ளைகளை கூட்டு வந்துடணும். நான் ரட்சிக்கப்பட்டது பத்தாது, என்னோடு கூட ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்டது உண்டானால், மனம் திரும்பினது உண்டானால், இயேசுவின் பிள்ளையாய் மாறினது உண்டானால், என்னோடு கூட ஒரு கூட்டம் இந்த இயேசுக்கு சொந்தமாக வேண்டும். அதற்கு நான் உகந்தவனாக மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும். யோவான் எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனம், 11 வசனம், 12 வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். இந்த இயேசுவின் நாமம் இல்லாம நாம கடவுள் பிள்ளைகள்னு சொல்ல முடியாதையா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? எல்லாரும் என்ன பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளை என்ற உரிமம், அந்தஸ்து. எத்தனை பேர் ஓட்டுற ஐடி வச்சிருக்கீங்க? ஐடி இல்லைன்னா போ பாகிஸ்தானுக்கு, ஐடி இல்லைன்னா போ அமெரிக்காவுக்கு. நீ இஸ்லாமியரா இருந்தா பாகிஸ்தானுக்கு போ, கிறிஸ்தவனா இருந்தா அமெரிக்காவுக்கு போ. இங்க என்ன இல்லை? ஐடி இல்லை, உரிமை இல்லை. எத்தனை பேருக்கு உரிமை வாங்கி வச்சிருக்கீங்க?
இயேசுவின் நாமம் நமக்கு உரிமை தருகிறது. என்ன உரிமை? அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரம் என்ற உரிமை. அல்லேலூயா. அப்பா என்று அழைக்கும்படியான, பிதாவே என்று அழைக்கும்படியான ஒரு பாக்கியம், நல்ல வாழ்வு, குடும்ப உறவு இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கும் எனக்கும் படைத்திருக்கிறது. மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. ஆகப்படினாலே இந்த நாமத்தை உடைய நான் ஆண்டுடைய நாமத்தில் அவரிடத்தில் கிட்டு சேரும்போது அவருடைய ஆஸ்திகளுக்கு, உரிமைகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறுகின்றோம். அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் வாழும்படி, ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டுமானால் இயேசுவின் நாமம் தவிர வேறே நாமம் நமக்கில்லை. அல்லேலூயா. இந்த பூமியில் எந்த சாதியாயினும், எந்த மதம் சார்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த மொழி சார்ந்தவர்களாயிலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே ஒருவனுக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை, உரிமையை, ஐடியை தருகின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட உரிமையை தந்திருக்கின்றார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்கனவே வாசித்தோம், அவருடைய நாமம் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக. அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுது, யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இந்த 3 வசனங்களும் சொல்கிறது பாவ மன்னிப்பு கொடுக்கின்ற நாமம். எல்லாரும் என்ன பாருங்க, உங்கள் பாவ மூட்டை தொலைணும்னு சொன்னால், நம்ம பாவம் இலகுவாகணும்னு சொன்னால், அழியணும்னு சொன்னால், பாவத்தை மன்னிக்க இந்த இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. வேற எந்த ஆவிக்கும், எந்த மனிதருக்கும், எந்த தெய்வத்துக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், பாவியிலும் பிரதான பாவி நான். இயேசு என் ரட்சகர். நான் ஒரு பாவி என்ற நிலைப்பாடு உடையவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்களால் அவர்கள் கிறிஸ்தவராக மட்டும்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. நான் பாவி, இயேசு என் ரட்சகர். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதையை சொன்னேன். சர் ஐசக் நியூட்டன் மேலே புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன் அவங்க பந்து மேலே போட்டு கீழே உழுத பார்க்குறாரு. அநேக ரிசர்ச் பேப்பர்ஸ் ஒர்க் பண்ணார். குட் சயின்டிஸ்ட், பல கண்டுபிடிப்புகளுக்கு தயாரிப்பாளர், ஆதரவாளன், பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். எல்லாரும் கூட்டம் போட்டு ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க, ஐயா விஞ்ஞானியே, உங்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் பிரதானமான கண்டுபிடிப்பு எது என்று நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள்? அப்போ அவர் சொன்னாராம், த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் சொல்கிறான், நான் பாவி, இயேசு என் ரட்சகரியா. என் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் பிரதானமான கண்டுபிடிப்பு, ஐ ஆம் எ சின்னர், ஜீசஸ் இஸ் மை சேவியர். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, நான் பாவி, இயேசு என் ரட்சகர். நான் பாவம் செய்யலைன்னு சொல்கிறேன். யார் இருக்குன்னா, வேதம் சொல்லுறது 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, ரோமர் புஸ்தகம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நீடிய வாழ்வு. அதுக்கு முன்னால் வார்த்தை சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் 2 பாவம். ஒன்று பாருங்க, ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். ஜென்ம பாவம் என்ன? நம்ம கரெக்டாக சொல்கிறீங்க, முன்னோர்கள் பாவம். பிளட்ல ஊறி இருக்குதுங்க. எதில் சொல்லுங்க? ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்றான். என்ன ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? உனக்கு சுகர் உங்கள் அம்மா கிட்ட இருந்துச்சு, அவங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட இருந்துச்சு, அவங்க அம்மா கிட்ட இருந்துச்சு, அங்கேருந்து நேராக வந்துச்சான். ஏவாள் ஆதாம் கிட்ட வந்த பாவம் தொத்துவியாது இன்ன வரலும் மறையலையா. காயினை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, பாவம் உங்கள் வாசப்பள்ளிக்கு தான் கொஞ்சம் தூசி தட்டுங்க, தொடப்பேத்து பெருத்தலுங்க. அல்லேலூயா. பாவம் உங்கள் வாசல் படியிலே படுத்திருக்குமா. என்ன பாவம்? நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ. காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன்பா இப்படிப்பட்ட ஒரு அநீதி நீ சிந்திட்டியே, தப்பு சிந்திட்டியே. முதல் கொலையாளி யாரு? காயின். முதல் கொலை பாவம். முதல்ல
பிரியமானவர்களே, பிசாசு பாவம் செய்ய தூண்டுவான். ஆனால் பாவத்தின் பரிகாரம் மன்னிப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த உலகத்தில் எதை செய்தாலும், தானங்களோ தர்மங்களோ ஜபங்களோ புண்ணியங்களோ புண்ணிய யாத்திரைகளோ, என்ன செய்தாலும் நாம் நம்முடைய ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விமோச்சனம் அடைய முடியாது. ரெண்டாவது பாவம் கர்ம பாவம். அது என்னது கர்ம பாவம்? பொய், ஏமாத்துறது, அநியாயம் பண்ணுறது, வட்டி வாங்கிறது. கிறிஸ்தவம் வட்டி கொடுக்கலாமா? கிறிஸ்தவம் வட்டி விடலாமா? ஏதோ வழியில் வட்டிக்கு வாங்குகிறோம். கொடுக்குறதும் பாவம், வாங்குறதும் பாவம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடாது சத்திய வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பாவத்தின் பரிகாரம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. உலகத்திலே மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 38 வருட காலமாக படுக்கிலே கிடந்த ஒருவனை தொட்டார், ஆண்டவர் சொஸ்தமானார். கேள்வி, எப்படியா நீ பாவத்தை மன்னிப்புன்னு சொல்லுவோம்? உன் பாவத்தை பைபிள் சொல்லுது, மன்னிப்பு கொடுக்குறார் ஆண்டவர். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்த உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பூலோகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்கு கூட எனக்கு அதிகாரம் இருக்கிற கேள்வி எழுப்பினார்கள். ஆண்டு சொன்ன, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கியா? கையை தூக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமறியாத ஒரே ஒரு தெய்வம். குர்ஆன் சொல்லுது, இயேசு ஆண்டவர் அன்னை மரியருடைய கருவிலே உருவாகும் போது இப்லீஸ் சைத்தான் தொடாத ஒரே ஒரு நபர் யாரானா ஜீசஸா, ஈசாவா. சைத்தான் அவர் மட்டும் தொடலையாம், மற்ற எல்லாரும் தொட்டுறானா. பாவமறியாத கண்ணின் வயிற்றிலே பிறந்தவர், பாவமறியாத பரிசுத்த தெய்வம், பாவமே அறியாத தெய்வம் நமக்காக இந்த உலகத்திலே சிலுவையிலே மரணத்தை சந்தித்த தெய்வம். ஒரு பாவி மீட்கப்படுவோமானால், மீட்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரே தரம் இயேசு கிறிஸ்துவான. கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. 365 நாள் நீ ஆடு வெட்ட வேண்டாம், கோழி வெட்ட வேண்டாம், மாடு வெட்ட வேண்டாம், மனுஷா படைச்சல் போட வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், எலுமிச்சங்காய் பிக்க வேண்டாம், தேங்காய் உடைக்க வேண்டாம், ஆர்த்தி படிக்க வேண்டாம், அர்ச்சனை பண்ண வேண்டாம். நானே உன் பரிகாரியாய கர்த்தர், என்னை தவிர உங்களுக்கு வேறே தேவன் இல்லை. ஒரே தரம் பாவம் இல்லாத ஆண்டவர் உனக்காக எனக்காக பலியானார். அந்த பலி நிவாரணம், பாவ நிவாரணம், முக்தி நிவாரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. அல்லேலூயா. பாவங்களை மன்னிப்பதற்கு அவருடைய நாமத்தில் அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடந்துட்டு போய்கிட்டு இருக்காரு, பாடையை தொட்டார். நாயின் ஒரு விதவை தன் ஒரே மகனை இழந்தவளாக கண்ணீரோடு கூட அழுது கொண்டு செல்கின்றார். கூட்டத்தை பார்க்குறாரு, பாடையை தொட்டார், மகனை எழுதுன்றார். தொட்ட மாத்திரத்தில் ஜீவன் பெற்றான். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கதறி வந்த அந்த குருடனுக்கும் ஆண்டவர் பார்வையளித்தார். பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார், ரோகிகளை குணமாக்கினார். யாரெல்லாம் அவர்கள் பிணிகளோடும் வலிகளோடும் வேதனைகளோடும் வந்தார்களோ, நாளு நாளாயிற்றே நாரும் என்றா, நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றா. நாளு நாளாயிற்றே நாரும் என்றாள், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றா. எத்தனை பேர்? 4 நாளாயிடுச்சு, 4 நாளாயிடுச்சு சார். நாத்தம் வரும் சார், பூச்செல்லாம் வரும் சார், நம்ம செத்துருவோம் சார். ஆண்டவர் கண்ணீர் விட்டார், கல்லறையில் நின்றார். மருத்துவனை பார்த்து, லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொன்னார். இயேசுவின் நாமம் அற்புதம் செய்ய. பக்கத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமம் உனக்கு உயிர் கொடுக்கையா, ஜீவன் கொடுக்கையா, வாழ்வு கொடுக்கையா.
அல்லேலூயா. ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் 2 பேரும் அக்கா தங்கச்சி பார்த்து சொல்லாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமம் நமக்கு அற்புதங்கள் செய்யும், அதிசயங்கள் செய்யும். அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள நாமமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் ருசி பார்த்துருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசி பார்த்துருக்கீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சயின்ஸால் முடியாது, இயேசுவால் முடியும் ஐயா. மருத்துவத்தால் முடியாது, இயேசுவால் முடியும் ஐயா. இமெயில் வித்தின் ஏ செகண்ட் நெக்ஸ்ட் அமெரிக்காவுக்கு போகும், ஆஸ்திரேலியா போகும், லண்டனுக்கு போகும். அதுக்கு பதில் அடுத்த செகண்டே வந்துடுங்க. நீ மெயில் நெவர் ஃபெயில்ஸ். சொல்லுங்க. இமெயில் ஃபெயில் ஆகிடும், நீ மெயில் ஃபெயில் ஆகாது. இது அமெரிக்கா மட்டும்தான் போகும், இமெயில் லண்டனுக்கு மட்டும்தான் போகும். ஆனால் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆள் பரலோகமே போவையா. அதுக்கு தான் உங்களை முட்டி போடுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொன்னால் நாம் என்ன பண்ணோமா? கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நம்ம கேட்பதையும் கொடுப்பார், கேளாததையும் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் நாமத்தினாலே இதுவரை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. என் நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே இதுவரை நீங்கள் 15ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டுபிடிப்பீர்கள். சாலமோனுக்கு தரிசனமாக ஆண்டவர், சாலமோனே சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் கேள். சாலமோன் கேட்குறார். என்ன கேட்டார்? ஆண்டவரே எனக்கு திரளான ஆசையை தாங்க, உடல் வலிமையை தாங்க, எனக்கு நிறைய பொண்ணு வெள்ளியை தாங்கன்னு கேட்டாரா? என்னத்தை கேட்டார் சாலமோன்? ஆண்டவரே இந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுவதற்கு ஆளுமை சக்தியாகும்படிய ஞானத்தை தாரும் சாமி. எல்லாரும் கையெழுத்து சொல்லுங்க. 1ஆம் அதிகாரம் யாக்கோப்பு 5ஆம் வசனம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டது எல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய ஜீவனே. கெட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய ஜீவனே. சாலமோன் ஞானத்தை கேட்டார். ஆண்டவர் பார்க்குறாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு நான் அள்ளி கொடுத்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கேட்கறதையும் கொடுப்பாரியா, கேளாதும் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திலே நாம் ஜெபிக்கும் போது, இந்த இயேசுவின் நாமத்தை நாம் ஜெபத்திலே பயன்படுத்தும் போது பரலோகம் நமக்கு திறக்கப்படும், விண்ணகம் நமக்கு திறக்கப்படும். வேதம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஜலத்திலே இறங்கினார், விண் அகம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார், அபிஷேகம் இறங்கி வந்தது, விண்ணகத்திலிருந்து சத்தம் கேட்டது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. யாருக்கு செவி கொடுக்கணும்? எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நம்ம செவி இயேசுவின் சத்தத்தை கேட்கிற செவியாக மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது பரலோகம் நமக்காய் திறக்கப்படும். அல்லேலூயா. வானத்தின் பல கனிகளை திறந்து
இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இடமில்லாமல் போக மட்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஜெபத்திலே பயன்படுத்த வேண்டும். எப்போதும் ஜெபம் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமாம், எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லுப்பா, சொல்லுமா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதாவுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தில் நமக்கு எல்லா விதமான பதில் உண்டு, அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு. நீ விசுவாசிக்கிறாயா? நாம் விசுவாசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு. இயேசுவின் நாமத்திலே சர்வாங்க சுகம், சப்பானிக்கு சுகம். இயேசுவின் நாமத்திலே சுகம் மட்டும் இல்லை, சர்வாங்க சுகம். அவருடைய நாமம் தானே இவர் கொடுத்ததியா? சொல்லுங்க அல்லேலூயா. சுகம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் இந்த இயேசுவின் நாமம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 122:7 சொல்லப்பட்டுள்ள அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். உன் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால், நீ சுகமாய் வாழ வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எத்தனை பேர் நம்ம சுகமாக வாழணும்னு ஆசைப்படுறோம்? பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பக்கத்தில் பஸ் சொல்ல, நீ சுகமாக இருக்கணுங்க, உன் வேதனை நீங்க சுகமாக இருங்கய்யா. யூஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் நமக்கு சர்வாங்க சுகம் உண்டு. சர்வாங்க சுகம் என்று சொன்னால் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே சுகம் கொடுக்கிற ஒரே ஒரு மகா சக்தி, மகா தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், நமக்கு சுகம் கொடுக்கிற நாமம். அது மட்டுமல்ல, பேய் பிடிச்சுன்னு ஆண்டவர் கூப்பிட்டு வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, லேகியோனை கூப்பிட்டு வராங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறார். அவர் ஏற்படுத்துகிற ஆசிரியம் என்ன? என் வீட்டும் நானும் இயேசுவை சேவிப்போம். அல்லேலூயா. கட்டுகள் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலையா, பேய் பிசாசுகள் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலையா. எத்தனை பேர் நம்புறீங்க? கொடுத்தாருன்னா ஒட்டு மொத்தமாக ஒன்றா கொடுப்பாரியா. எல்லாரும் எழுதுக்கலாமா? எல்லாரும் எழுந்தமா? இயேசுவின் நாமத்தில் லேகியோன் 6000 பிசாசுகள் பிடித்து கொண்டு நிற்க வச்சாங்க. ஒரே நிமிஷத்தில் விடுதலை, 2000 பண்ணி அவுட்டு. எல்லாரும் என்ன பாருங்க, விடுதலை கிடைக்கும் போது பாதிப்பை உண்டாக்குங்க. விடுதலை கிடைக்கும் போது பாதிப்பை. வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், பிசாசானவனை வெளியரங்க கோலமாக்கி அவன் ஆடையை உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் இயேசு வெற்றி சிறந்தார். இந்த இயேசுவின் நாமம் உன் வாழ்க்கையில் வெற்றி நடை போட வைக்க எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் நாமம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கையா. 2000 பண்ணி அவுட்டு. அந்த வியாபாரெல்லாம் வந்து சொன்னான், தயவுசெய்து ஆண்டவர் எங்கள் ஊரில் இருக்க அதுங்க வெளியே போடுங்க ஆண்டவர்ட்டான். ஆண்டவரை உள் வாங்கிட்டு வெளியே அனுப்பாதீங்க. அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து இப்போது நாம இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்ல, சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வெரவர் யார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த இயேசுவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். கண்களை மூடலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு ஆற்றுக்கால் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் இயேசுவுக்காக வாழ்க்கை. எல்லாம் கண்ணை மூடலாமா?
இந்த வருஷம் முழுவதும் நான் இயேசுக்காக வாழ்வேன். பணம், பொருள், பட்டம், பதவி, என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் கொடுக்குற முதல் மரியாதை விட இந்த இயேசு கொடுக்குற மரியாதை அதிகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, எல்லாவற்றை விட, எல்லாரை விட ஆண்டவரே உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதினாலும் அசைக்கப்படுவதில்லை. எல்லா கைகள் உயர்த்து. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். உன்னதரே இயேசையா பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, வசனம் தியானித்து அகமகிழ்வே. எந்த புயல் வந்து ஓதினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து ஓதினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய நாமத்திலே நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய நாமத்திலே நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை, உரிமையை கொடுத்திருக்கின்றார். ஜெபத்திலே இருப்போம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்டதான சகல விசுவாசிகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா பேசே, தம் கரத்தை நீட்டே ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். நான் இன்று அவரே என்றென்றும் வாழ்த்துவே, நான் இன்று அவரே என்றென்றும் வாழ்த்துவே. ஆண்டவர் உங்களை ஆசிப்பராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.